வணக்கம். திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணார். அவர் பட்ட கஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு. அவருடைய தோட்டத்தை காமிக்கிறாரு. அவருடைய விவசாயத்தை பற்றி சொல்கிறாரு. அப்படிங்கிறத நாம் யாரும் நினைக்க முடியாது. அவர் என்ன மெசேஜ் ஷேர் பண்ணுறாரு, என்ன விஷயத்தை இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு அவர் ஷேர் பண்ண அந்த வீடியோவை நம்ம டெப்த்தாக கவனித்தோம்னா அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னு ஈஸியாக நமக்கு புரிஞ்சிக்கலாம். அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் விவசாயம்னா என்ன, ஒரு விவசாயி எந்தெந்த விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு விவசாயி இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை முதல் கொண்டு ஒவ்வொரு விவசாயியும் படக்கூடிய கஷ்டங்களை டீப்பாக டெப்த்தாக இன்ச் பை இன்ச்சை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம அனைத்து தரப்பு மக்களும் கண்டிப்பாக கவனிக்கணும். நண்பர்களே, விவசாயம்னா ஆடு மாடு கோழி இது எல்லாம் சேர்ந்தது தான் விவசாயம். சாதாரணமாக ஒரு மாடு வாங்கணும்னா 1 லட்ச ரூபாய். அந்த மாடு வாங்கி அந்த மாட்டால் அந்த விவசாயி எவ்வளோ பலன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத விட ஒரு விவசாயம்னா மாடு இருக்கணும். அதுதான் பெரும்பான்மையான விவசாயிகளுடைய நிலை இன்னைக்கு. இப்போ ஒவ்வொரு விவசாயியும் உலக மக்களுக்காகவும் சரி, அந்த விவசாயிக்காகவும் சரி, விவசாய பொருளை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாகணும். எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டாலும், மழை பெஞ்சாலும் மழை பெய்யாமல் காஞ்சி போனாலும், ஆனால் ஒரு விவசாயி மட்டும் விவசாயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வாங்குறோம்னு வச்சிங்களேன். ஒரு 20,000 30,000 போட்டு ஒரு மொபைல் வாங்குறோம்னா அந்த மொபைலை விலை நிர்ணயம் செய்கிறவர் அந்த மேனுஃபேக்சர், அந்த ஓனர் தான். இது மாதிரி ஒவ்வொரு பொருள்கள் தயாரிப்பிலும் சம்பந்தப்பட்ட ஓனர்கள் தான் அதை விலை நிர்ணயம் செய்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு விவசாயியும் இந்த உலக மக்களுக்கு, உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் சோறு போடுற இந்த கடவுள், இந்த மகான்கள், இவங்க யாருமே தான் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்கிறதே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறார். இன்னைக்கும் விவசாயிகள் கோமணம் கட்டிக்கிட்டு இந்த உலக அறிவுனா என்னன்னே தெரியாமல் விவசாயத்தை மட்டுமே நம்பி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிற ஏகப்பட்ட விவசாயிகள் இன்றைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு விடிவு காலம் எப்போது? நண்பர்களே, திரு அண்ணாமலை அவர்கள் விவசாயிக்கு விவசாயி இன்னும் ஒரு விவசாயம் செஞ்சிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அந்த விவசாயத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அவர் கவனிச்சிட்டு இருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு தமிழகத்தை ஆளும் நிலைக்கு வருகிறாரோ அன்று கண்டிப்பாக விவசாயிகளின் கண்ணீர் துடைத்தெறியப்படும். இதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. என்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வருகின்றாரோ அன்று ஒவ்வொரு விவசாயியும் தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு நியாயமான விலையை விவசாயிகளே முடிவு செய்வார்கள். அதற்குண்டான காலம் விரைவில் அமையும். நண்பர்களே, வாருங்கள் திரு அண்ணாமலை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து மாறுவோம், மாற்றுவோம். தேங்க்யூ.